வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து 2 வீடியோ இருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னா, இப்போ வெண்டார் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னால் எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா அது மாதிரி இப்போ இருக்காது. இப்போ உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து புதுசாக இருக்கும். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதாவது நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் எழுதுகிறப்போ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதோட யூசேஜ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துருங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்டெனோகிராஃபர் செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம் எழுதாதவங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெண்டார் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் சிஜிஎல் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பார்த்துருங்க. ஓகே, அடுத்ததாக நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்னலாம் கொண்டு போகணும், இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது, எக்ஸாமில் வந்து என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. இதில் நிறையா பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் அவங்க வந்து அப்ளை பண்ணலை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு சிஸ்டம்லேயும் வந்து வெப்கேம் இருக்கும், அதில் வந்து நாங்கள் நடுவில் வந்து ஃபோட்டோ கேப்சர் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் ஒரு சில பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் இன்னும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. பட் நிறைய பாயிண்ட் வந்து இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ புதுசாக என்னென்ன ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க எஸ்எஸ்சி எக்ஸாமில் அப்படிங்கிறத. ஸோ இந்த 2 வீடியோ கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த 2 வீடியோவில் சொன்ன அதே இன்ஃபர்மேஷனை நான் திரும்ப சொல்ல போகிறது கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த 2 வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த 2 வீடியோவும் பார்த்துருங்க. ஓகே, அடுத்ததாக இப்போ அட்மிட் கார்டு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ssc.gov.in அப்படிங்கக்கூடிய எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே வந்துடும். ஓகே, ஸோ இதில் லாகின் ஆர் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அடுத்ததாக பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் சிஜிஎல் 2025 அட்மிஷன் சர்டிஃபிகேட் இஸ் லைவ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த அம்புக்குறி இருக்குதுல்ல, இந்த ஒரு ஆரோ மார்க் இருக்குதுல்ல, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன எக்ஸாம் என்ன இயர் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணணும். அதாவது கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம், அடுத்ததாக 2025 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம் டேட் என்ன, எக்ஸாம் சிட்டி என்ன அப்படிங்கிறது இங்கே வரும். ஓகே, அதாவது இந்த இடத்துல எக்ஸாம் டேட் இருக்குது. ஓகே, 19/9/2025 அப்படிங்கிறது இருக்குது, என்ன ஷிஃப்ட்னு இருக்குது, என்ன டைம்ங்கிறது எக்ஸாம் டைம் வந்து இருக்குது, அடுத்த எந்த சிட்டியில் எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டேட்டுக்கு 3 நாளைக்கு முன்னால் தான் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே, அது 3 நாளைக்கு முன்னால் ஈவினிங் தான் ஓப்பன் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12ஆம் தேதி யாருக்கெல்லாம் எக்ஸாமோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ அப்போ 13ஆம் தேதி யாருக்கெல்லாம் எக்ஸாமோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ஈவினிங் வந்து ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி 14ஆம் தேதி யாருக்கெல்லாம் எக்ஸாமோ அவங்களுக்கு வந்து 11ஆம் தேதி ஈவினிங் வந்து ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி 3 நாளைக்கு முன்னால், ஒரு சில நேரம் 2 நாளைக்கு முன்னால் கூட ஓப்பன் ஆகலாம். பட் நீங்கள் வந்து 3 நாளைக்கு முன்னால் இருந்து செக் பண்ணி பாருங்கள். நார்மலாக 4 நாளைக்கு முன்னால் ஓப்பன் ஆகும். பட் இப்போ வந்து அவங்க அந்த வெண்டார் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 3 நாள் 2 நாளுக்கு முன்னால் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ 19ஆம் தேதி இருக்கிறவங்களுக்கு அதுக்கு 3 நாளைக்கு முன்னால் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சா இல்லையா, அதாவது அட்மிட் கார்டு வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து இதே பேஜில் தான் வரும். இதே மாதிரி இப்போ நீங்கள் லாகின் பண்ணி வர்றீங்களே, லாகின் பண்ணி வந்ததுக்கப்புறம் கீழே டவுன்லோட் அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் வரும். ஓகே, அதாவது எக்ஸாம் டேட் வந்து இங்கே இருக்கும். இந்த டேட்டுக்கு 3 நாளைக்கு முன்னால் இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்த டிக் மார்க் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் அட்மிஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் டு டவுன்லோட் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் வரும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகே, ஸோ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணவங்க இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். அதாவது அடுத்து எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப 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 வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது உங்களோட எக்ஸாம் சிட்டி என்ன, அந்த சிட்டியில் எக்ஸாம் சென்டர் எங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிறத கொடுங்க. ஏன்னா எல்லாருக்கும் எக்ஸாம் சிட்டி வந்து தெரிஞ்சிடும். ஓகே, எக்ஸாம் சிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து இதில் தெரிஞ்சிடும். பட் இந்த பர்டிகுலர் சிட்டியில் எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற வரைக்கும் தெரியாது. அதனால் ஆல்ரெடி அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் அப்படின்னா கோயம்புத்தூரில் எந்த சென்டரில் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து போட்டிருக்காங்க, தூத்துக்குடியில் எங்கே போட்டிருக்காங்க, இப்போ தூத்துக்குடினா இன்ஃபான்ட் ஜீசஸ் காலேஜில் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி மதுரையில் ஒரு 2 சென்டர் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எங்கே சென்டர் இருக்குது அப்படிங்கக்கூடிய அந்த காலேஜ் பேரை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அட்மிட் கார்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அட்மிட் கார்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் எக்ஸாம் டேட், அடுத்ததாக வந்து எக்ஸாம் டைம் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் எக்ஸாம். ஸோ 9 மணி தானே எக்ஸாம்.
நான் வந்து 8:45 போய்க்கலாம் அப்படிங்கிற நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 7:30 மணி. ஓகே, என்ட்ரி க்ளோசிங் டைம் வந்து 8:30. ஸோ என்ட்ரி க்ளோசிங் டைமுக்கு 1 நிமிஷம் லேட்டாக போனாலும் உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான கடைசி டைம். அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து போகணும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதுக்கு ஒரு 1/2 hourக்கு முன்னாலே எக்ஸாம் சென்டர் ரீச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டைமுக்குள்ளே அலோவ் பண்ண ஆரம்பிப்பாங்க, இந்த டைம் வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 1 நிமிஷம் லேட் ஆனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ இவருக்கு வந்து திருச்சியில் வந்து எக்ஸாம் சென்டர். ஓகே, ஸோ திருச்சியோட எக்ஸாம் சென்டர் வந்து இங்கே இருக்குது. அன்பு எக்ஸாம் சென்டர், அன்பு காலேஜ் பிளாக், பிஹைண்ட் சிஆர்எஸ் கேம்பஸ் அப்படிங்கிற மாதிரி திருச்சியோட அட்ரஸ் வந்து இருக்குது. ஸோ திருச்சியில் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த சென்டரில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் சென்டர் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதே மாதிரி மற்ற சிட்டியில் இருக்கிறவங்களும் உங்களோட எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் இருக்கும். அது வந்து ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் இதில் எழுதுகிற மாதிரி இருக்கும். ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக எப்படி எழுதுவீங்களோ, அதாவது அதில் எங்கெல்லாம் கேப்ஸ் இருக்குதோ அங்கே மட்டும்தான் கேப்ஸ் போடணும், எங்கெல்லாம் ஸ்மால் இருக்குதோ அங்கே மட்டும்தான் ஸ்மால் போடணும். ஓகே, ஸோ அதில் சொல்லுவாங்க, உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் வரக்கூடிய சென்டென்ஸ் வந்து இதில் நீங்கள் எழுதணும். உங்களோட மதர் நேமும் நீங்கள் எழுதணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது வென்யூ ஹெட்டோட சீல் சிக்னேச்சர் உங்களோடது கிடையாது. உங்களோட சிக்னேச்சர் வந்து நீங்கள் இங்கே பண்ணணும். இதுவுமே வந்து நீங்கள் உள்ளே போய் அந்த இன்விஜிலேட்டர் முன்னால் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் தான் வந்து அவங்க வந்து எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம். இது அட்மிட் கார்டில் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போய் தான் நீங்கள் எல்லாமே பண்ணணும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நீங்கள் எக்ஸாமுக்கு என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னா இந்த அட்மிட் கார்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் எடுத்தாலே போதுமானது. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தாலும் போதுமானது. பட் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் கொண்டு போகணும். ஓகே, உங்களுக்கு சேஃப்டிக்கு இன்னொரு காப்பி வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு அட்மிட் கார்டை வந்து அவங்க உள்ளே வாங்கி வச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு பின்னால் ரெஃபரன்ஸுக்கு தேவைப்படும் அப்படின்னால இன்னொரு பிரிண்டர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா அட்லீஸ்ட் சாஃப்ட் காப்பியாவது வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரிஜினல் ஐடி கார்டு வந்து நீங்கள் கொண்டு போகணும். ஓகே, ஸோ ஆதார் கார்டு கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டே கொண்டு போங்க. ஓகே, அது போக வேறு ஐடி கார்டு இருந்தாலும் ஓகே கொண்டு போகலாம். ஒரிஜினல் கொண்டு போகணும். பேப்பர் பென் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ எஸ்எஸ்சியில் அப்ளை பண்ணுறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ ஆதார் கொடுக்காம மற்ற டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்ணாமல் மற்ற டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே வந்து எக்ஸாம் ஹாலில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவருக்கு வந்து 9 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதா, 7 மணிக்கு கண்டிப்பாக போய் ஆகணும். ஓகே, அதுக்கு மேலே போனாலே அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. யார் ஆதார் கார்டு கொடுக்காம ஆதார் நம்பர் கொடுக்காம வேறு டாக்குமெண்ட்ஸ் வச்சு அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணீங்களோ அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே ஒரிஜினல் கொண்டு போகணும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாருக்குமே தெரியும். 100 கொஷின் கேட்பாங்க, 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 0.5 மார்க் வந்து மைனஸ் ஆகும். இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி யாருக்குமே எந்த டவுட்டும் இருக்காது நம்புகிறேன். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் என்ன ஆர்டரில் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் முன்னாலே வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி தான் நான் வந்து பண்ணணும் அப்படிங்கக்கூடிய பிளானில் போங்க. அந்த பிளானை வந்து அங்கே போய் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இருக்கிற இந்த டைமில் நீங்கள் முடிஞ்சளவு ஃபுல் டெஸ்ட் வந்து நிறையா போட்டு பாருங்கள். மார்க் டெஸ்ட் வந்து அதிகமாக போட்டு பாருங்கள். டெஸ்ட் புக் ஆப்பில் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருப்பீங்க. வாங்காதவங்க வாங்கிட்டு அதில் வந்து சிஜிஎலுக்கான ஃபுல் டெஸ்ட் வந்து முடிஞ்ச அளவு டெய்லி ஒரு 2 டெஸ்ட்டாவது வந்து போட்டு பார்த்துட்டு போங்க. ஓகே, அதில் நீங்கள் என்ன ஆர்டரில் அட்டன் பண்ணணுமோ அந்த ஆர்டர்லேயே வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும், நல்ல மார்க் எடுப்பீங்க. இந்த வருஷம் கட் ஆஃப் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எக்ஸாம் அனாலிசிஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதாவது எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கப்போ நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை பற்றின ஒரு கிளாரிட்டி இல்லை. ஆனால் எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கப்போ கண்டிப்பாக யாருமே வந்து கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எங்கேயுமே வந்து கொஷின்ஸ் கிடைக்காது. இன்றைக்கி இந்த கொஷின் தான் கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் கிடைக்காது. உங்ககிட்ட யாரும் கேட்டாலும் நீங்களும் சொல்ல வேண்டாம். ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன கேட்டாங்க எனக்கு நீங்கள் மெயிலில் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் கேட்டாலும் நீங்கள் அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, ஹெல்ப் டெஸ்க்கான இன்னொரு மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து மெயில் அனுப்பிச்சு கேட்டுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து ஐபியோட எக்ஸாம் ACIO எக்ஸாம் வந்து ஒரே டேட்டில் வருது, இதுவும் அதுவும் ஒரே டேட்டில் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ACIOவில் ஹெல்ப் டெஸ்க்குன்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நிறைய பேர் பண்ணுறதுனால அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. நிறைய பேர் ஒருத்தர் 2 பேருக்குன்னா வந்து எக்ஸாம் டேட் சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் பண்ணுறதுனால எல்லாருக்கும் சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் கம்மி. ஸோ 2ல் ஏதாச்சும் ஒன்று தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பரில் கூட கால் பண்ணி கேட்டு பார்க்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே, பட் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான்.
நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் மட்டும் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்கனால சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி. ஓகே, அடுத்ததாக இப்போ நியூ பேட்டர்னில் நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்கல்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். அது நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் 2.0 சேனல்லையும் நிறையா கொடுத்துருக்கோம். தனித்தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக கேட்டிருந்த கொஷின்ஸையுமே வந்து அதில் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து சந்துரு மேத்ஸ் 2.0 சேனலில் பாருங்கள். ஓகே, அடுத்ததான் நம்ம கோர்ஸ்லேயுமே ஃப்ரீ வீடியோஸ் கொடுத்துருக்கோம் இந்த நியூ பேட்டர்னில் இருக்கிறதுக்கு. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சந்துரு மேத்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம், நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல் இன் ஒன் கோர்ஸில் டாபிக் வைஸ் வீடியோஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்சி நியூ பேட்டர்ன் கொஷின்ஸ்னு இருக்கும். ஸோ அது வந்து கடைசி ஃபோல்டராக தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட் இருக்குது, பட் இப்போ வந்து அதை கொஞ்சம் கீழே வச்சுருக்கேன். ஓகே, ஸோ எஸ்எஸ்சி நியூ பேட்டர்ன் கொஷின்ஸ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது உள்ள மேத்ஸுக்கு, ரீசனிங்க்கு, இங்கிலீஷ்க்கு ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், புதுசாக கேட்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்பில் போட்டிருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, எக்ஸாமுக்கு முன்னால் பார்த்துக்கோங்க. எல்லாமே ஃப்ரீ தான். கண்டிப்பாக புதுசாக ஒரு சில டாபிக் வந்து கேட்பாங்க. ஓகே, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, இதை தாண்டியும் புதுசாக கேட்கலாம். அது நம்ம என்ன கேட்பாங்கன்னு முன்னாலே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் புதுசாக வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, அது எல்லாருக்குமே புதுசாக இருக்கும். இப்படி கேட்டாங்களே, நம்மளால் அட்டன் பண்ண முடியல, மார்க் கம்மியாச்சு அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. எல்லாருக்குமே அது புதுசாக தான் இருக்கும். அப்படிங்கக்கூடியதில் நீங்கள் வந்து தைரியமாக உங்களுக்கு தெரிஞ்ச கொஷினை மட்டும் அட்டன் பண்ணுங்கள், தெரியாத கொஷினை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து எல்லாமே புதுசாக இருக்குமா அப்படி மாதிரி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. 90% வந்து இதுக்கு முன்னால் போன வருஷம் சிஜிஎல் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்கும். ஒரு 10% வந்து நியூ பேட்டர்னில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இருக்கும். நியூ பேட்டர்ன்லேயுமே இப்போ ஒரு சில டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த டாப்பிக்கில் இருந்து நிறையா கொஷின்ஸ் வரும். அது போக புதுசாக வேறு ஒரு சில டாப்பிக்கும் வரலாம். வந்தால் கொஞ்சம் நீங்கள் ஸ்மார்ட்டாக யோசிங்க. ஓகே, ஸோ அது நமக்கு மட்டும் புதுசு இல்லை, எல்லாருக்குமே புதுசு தான். நமக்கு தெரிஞ்சால் அட்டன் பண்ணணும், தெரியலனா ஸ்கிப் பண்ணணும். ஸ்கிப் பண்ணுறதுனால தப்பு இல்லை. சும்மானாலும் அட்டன் பண்ணிட்டு நெகட்டிவ் மார்க் வந்து வந்துடக்கூடாது. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவு பெரிய பெரிய கொஷின்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி புது கொஷின்ஸ், உங்களுக்கு தெரியாத கொஷின் எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க. டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இது வரைக்கும் வரல. ஓகே, இப்போ கடந்த எக்ஸாம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து டெக்னிக்கல் இஷ்யூ இருந்த மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமான பேர் வந்து யாரும் சொல்லலை. பட் இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு மவுஸ் ஒர்க் ஆகலை, கீபோர்டு ஒர்க் ஆகலை, அதுக்கப்புறம் உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் வந்து பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது, சரியாக லோட் ஆகலை அப்படின்னா உடனே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஓகே, கம்ப்ளைண்ட் பண்ணி மவுஸ் கீபோர்டை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். இல்லைனா சிஸ்டமே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். டைம் அதிகமாக வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கான எக்ஸ்ட்ரா டைம் வந்து கேளுங்க. ஓகே, நீங்கள் கேட்காத வரைக்கும் எதுவுமே வந்து பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லாத வரைக்கும் உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்காது. ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கோங்க. ஓகே, மற்றபடி இதுக்காக நீங்கள் வந்து நெகட்டிவாக எதுவும் யோசிக்க வேண்டாம். மேக்ஸிமம் நம்ம ஊரில் பிரச்சனை இல்லை, நார்த் இந்தியாவில் தான் வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்துகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய அந்த 2 வீடியோவும் பாருங்கள். ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான போஸ்டிங் வந்து இதில் கிடைக்கும். ஓகே, நெகட்டிவாக மட்டும் யோசிக்காதீங்க, பாசிட்டிவாக இருங்க. கட் ஆஃப் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மெயின் ரீசன் வந்து அனலைசிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ புதுசாக எதுவும் கேட்டாலும் யாருக்கும் தெரிய வராது. ஒரு சிலர் வந்து அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட வேணால் சொல்லலாம். அப்படி தெரிய வரனால வந்து பெரிய லெவலில் வந்து சேஞ்சஸ் வராது. குரூப்லேயுமே வந்து யாரும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இப்படி இருக்கிறனால கட் ஆஃப் வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் வரனால வேறு எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் ஒரு காரணம். இப்போ சிஜிஎல் வந்து இந்த டேட்டில் தான் வரும் அப்படிங்கக்கூடிய அந்த கன்ஃபர்மேஷனும் திடீர்னு வந்தது. ஸோ அதுவும் ஒரு காரணம். அந்த மாதிரி நிறையா ரீசன்ஸ் இருக்குது. அதனால் கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் கம்மியாகும். உங்களுக்கு மார்க் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். இதை முடித்த உடனே அப்படியே டயர் 2க்கு வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். சிஹெச்எஸ்எலும் எழுதுங்க, எம்டிஎஸும் எழுதுங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் எழுதுங்க. டயர் 2க்கான ப்ரிப்பரேஷனையுமே ஓரளவு நல்ல மார்க் எடுக்கிறாங்க. நான் ஒரு 130க்கு மேலே எனக்கு வரும் அப்படிங்கிறவங்க வந்து எல்லாருமே நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் டயர் 2க்குமே வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுடைய எக்ஸாம் சிட்டி, அடுத்தது அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய எக்ஸாம் சென்டர் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.